கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சமாதான வேளை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு தொடர்பு கொண்டு கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும், உங்களுக்காக ஜெபிக்கவும் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக அவருக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. எல்லா ஈவுகளும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தயவுகள். இதுவும் ஒரு தயவு தான். கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிருபை. உங்களோடு பேசத்தக்கதாக, உங்களுக்காக செபிக்கத்தக்கதாக கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த தருணங்களை நான் பயன்படுத்தி கொண்டு உங்களுக்காக செபிக்கவும் அவருடைய வசனத்தை கூறவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. இம்மட்டமாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு ஆசீர்வதித்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தின் கோட்டைக்குள்ளாக நம்மை மூடி மறைத்து கொண்டு நம்மை பலப்படுத்தி கொண்டு வருகின்றார். இந்த பொல்லாத காலத்திலே பயங்கரமான செய்திகளை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை அதிகமாக தேவைப்படுகிறது. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பரிசுத்த வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே எப்பொழுதுமே மூடி மறைத்து கொண்டிருக்க வேண்டும். இயேசுவின் இரத்தமே ஜெயம். அன்பான பிள்ளைகளை, எப்பொழுதுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்காக மன்றாடி கொண்டு இருங்கள். வெளியில் போகும் பொழுதும், வீட்டுக்குள்ளாக இருக்கும் பொழுதும், ஒவ்வொரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் என்று மன்றாடி கொண்டிருங்கள். இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தேவை, ஒவ்வொரு வினாடியும் நமக்கு தேவை. அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்துக்குள்ளாக நாமை மூடி மறைத்து கொள்கிற நேரத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பானவர்களே, வருகிற 29ஆம் தேதி ஜூலை மாதம் இரவு 10 மணி அளவில் மாதந்தோறும் நடைபெறுகிற அக்னி ஸ்தம்பம் இரவு ஜெபம் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமையிலே என் அனுதின பலன் ஊழியங்கள் சார்பாக நடத்தி கொண்டு வருகின்றோம். இதில் அநேகர் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த இரவு ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் செய்கிற அதிசயங்கள், அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். நீங்களும் கூட கலந்து கொள்ளலாம். இது சென்னையில் உள்ள வெப்பேரி என்ற இடத்தில் உள்ள ஸ்கிட்மோர் ஹால், பிகேன் கேம்பஸ் அல்லது அனிதா ஸ்கூல் கேம்பஸில் இது நடைபெறுகிறது. ரிதரன் சாலை என்ற சாலையில் இந்த ஸ்கிட்மோர் ஹால் இருக்கிறது. நீங்கள் இதில் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு இரவு இயேசுவுக்காக செலவு செய்யுங்கள். அதன் ஆசீர்வாதங்களை அந்த முழு மாதமும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களோடு கொண்டிருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை சாட்சியாக நிறுத்துவார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்லலாமா? உங்களுடைய வேதாகமத்தை 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். நாம் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமாக இதை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த மாதத்துக்கான ஒரு வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரிகளுக்கு பலன் உண்டு என்றார். கண்ணில் முடி நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களோட பேசுங்க ஐயா. உங்களுடைய வார்த்தையின் மூலமாக பேசுங்க. உங்களுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும், விடுதலை செய்யட்டும், ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தாவே, இந்த திரள் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வீட்டாரை ஆசீர்வதிப்பீராக. சென்னை பட்டணத்தை ஆசீர்வதிப்பீராக. தமிழ்நாட்டை ஆசீர்வதிப்பீராக. இந்தியாவை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்துகிறோம், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை
என்றும் உள்ளது. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, பொல்லாத உலகத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு சோதனைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கவலைகள் உண்டு. சத்துருவின் ஒரே ஒரு குறிக்கோள், தேவ பிள்ளைகளை எப்படியாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய குறிக்கோளாக இருக்கிறது. இதற்காக அவன் பல காரியங்களை செய்து கொண்டு வருகின்றான். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டு வருகின்றான். எப்படியாவது தேவ ஜனங்கள் கர்த்தரை மறுதலிக்க வேண்டும். எப்படியாவது தேவ ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பின்வாங்கி அவர்களை உலகத்துக்கு நேராக எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் பிசாசானவன் எண்ணமாயிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்ப்பீர்களாக, ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. கணவர் மூலமாகவோ, மனைவி மூலமாகவோ, பிள்ளைகள் மூலமாகவோ, அல்லது நம்முடைய அலுவலகத்திலே காணப்படுகிற நண்பர்கள் மூலமாகவோ, ஏன் நம்ம சபைக்குள்ளாக கூட நமக்கு விரோதமாக எவ்வளவு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. சத்துருவின் எண்ணமெல்லாம் நாம் நேசிக்கிறவர்கள் மூலமாகவோ, அல்லது நண்பர்கள் மூலமாகவோ, அல்லது வித்தியாசமான வகையில் எப்படியாவது பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்முடைய ஆத்துமாவை கெடுக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவிலே நாம் சோர்வுற்று பலவீனம் அடைந்து தேவ சமூகத்தை விட்டு பின்வாங்கி செல்ல வேண்டும். ஜெபிக்கக்கூடாது, வேதம் வாசிக்கக்கூடாது, உபவாசிக்கக்கூடாது. கர்த்தாவே, நீ எங்கே இருக்கிறீங்க, எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்கலை என்று சொல்லி இயேசுவை மறுதலிக்க வேண்டும் போன்ற பல காரியங்களை சத்துரு ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ணி கொண்டு தான் வருகின்றான். ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் இந்த வசனத்தில் நாம் போதிக்கிற வண்ணமாக, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். எழுதுகிற காலத்தில் பார்த்தீர்களானால் 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிற நேரத்தில், ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது, தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை, தேசங்களின் குடிகள் எல்லோருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. இந்த காலத்திலே நடந்து கொண்டு வருகிற அப்பேற்பட்ட காரியங்கள் தான் அந்த காலத்திலும் நடந்து கொண்டிருந்தது, அந்த காலத்திலும் நடந்திருந்தது. ஆசா யூதா ராஜா, யூதாவை ஆட்கொள்ளுகிற, யூதாவை ஆண்ட காலத்திலே இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் காணப்பட்டது. பாருங்கள், அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. யார் வெளியே போகிறாங்களோ உள்ளே வராங்களோ சமாதானம் இல்லை. அதாவது எப்பக்கத்திலும் சமாதானம் இல்லை, எது செய்தாலும் சமாதானம் இல்லை. அவங்க வாழ்க்கை ஒரு கசப்பு நிறைந்த வாழ்க்கை காணப்பட்டது. தேசங்களின் குடிகள் எல்லோருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிற்று. ஒரே குழப்பங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள். இந்த சூழ்நிலையில தான் கர்த்தருடைய வார்த்தை ஆசா ராஜாவுக்கு நேராக வருகிறது. பாருங்கள், 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கின்றோம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அசிரியாவின் மேல் இறங்கினதினாலே, கர்த்தருடைய ஆவி அசிரியா மீது இறங்குகிறது. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை பயன்படுத்தி கொண்டு அந்த ராஜாவுக்கு அவருடைய வசனத்தை கூறுகின்றார். ஆசாவே, இந்த பயங்கரமான காலத்திலே நாம் ஜீவித்து கொண்டு வருகின்றோம். தேசங்களுக்குள்ளாக பிரிவினைகள், சண்டைகள், சமாதானம் இல்லை. குடிமக்களுக்குள்ளாக பிரிவினைகள், வியாதிகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், அமளிகள். இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை நான் கூறுகின்றேன், கேள் என்று சொல்லி தேவதாசன் கூறுகிறார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள்.
தைரியமாயிருங்கள். இந்த உலகத்தின் காரியங்களிலே நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ளுங்கள். ஒரு கைகளை நெகிழ விடாதிருங்கள். நெகிழவிட்டால் உலகத்தோடு கூட சேர்ந்து நீங்களும் அமிழ்ந்து போவீர்கள். நீங்களோ நெகிழ விடாமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பயபக்தியோடு கூட இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்து கொண்டு இருக்க வேண்டும். கர்த்தாவே, என்னை உடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அவருக்குள்ளாக நாம் எப்பொழுதும் இருக்கிற வேளையிலே கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துவார். ஆசா கர்த்தருக்கு பயந்த ஒரு ராஜாவாய் இருந்தான். அவன் அந்த நாட்டை பரிசுத்தமாக்கினான். தோப்புகள் எல்லாம் விலக்கி போட்டான். பாவங்களை எல்லாம் விலக்கி போட்டான். கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தவன். அவனுக்கும் சோதனைகள் வருகிற காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீங்களோ கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைக்கத்தக்க பலன் உண்டு. நாம் என்ன செய்கிறோமோ அதன்படி தான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. தீமையை நாம் விதைத்தோமாகில் தீமையை தான் நமக்கு பரிசாக பெற்றுக்கொள்வோம். தீமையான எண்ணங்கள், தீமையான காரியங்களை நாம் விதைப்போமாகில் அதற்கான கிரியைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் விதைக்கிற நேரத்திலே, பரிசுத்தத்தை விதைக்கிற நேரத்திலே, பயபக்தியை விதைக்கிற நேரத்திலே, ஜெபத்தை விதைக்கிற நேரத்திலே, உபவாசத்தை விதைக்கிற நேரத்திலே, உண்மையை விதைக்கிற நேரத்திலே, பரிசுத்தத்தை விதைக்கிற நேரத்திலே கர்த்தர் அதற்கேற்ற பலனை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் கூட இந்த பயங்கரமான சூழ்நிலையிலே இயேசுவை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை நம்புங்கள். அவர் பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். பேதுரு குறித்து நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அவன் அலைகளை பார்த்து, கொந்தளிக்கிற அலைகளை பார்த்து, கடலை பார்த்து, காற்றை பார்த்து பயந்து போய் இயேசுவை பார்ப்பதை விட கொந்தளிக்கிற கடலையும் காற்றையும் பார்த்தபடினாலே அவன் தண்ணீருக்குள்ளாக அமிழ்ந்து போனான். அதே நேரத்தில் அவன் இயேசுவை பார்த்து கொண்டே இருப்பானேயாக அவனுக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்டு இருக்காது. இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. நம்மை சுற்றிலும் புயல்கள், பூகம்பங்கள், பிசாசின் கிரியைகள், வியாதிகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், பயங்கரமான காரியங்கள் கொந்தளித்து கொண்டிருக்கின்றன. நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் திடமனதாயிருந்து, தைரியத்தோடு இருந்து, வெட்கப்படாமல் இயேசுவின் பாதத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அவர் சமூகத்தில் நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்கிற நேரத்தில், இடைவிடாமல் நாம் அவருக்காக சாட்சியாக இருக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம இடைப்பற்றி நம்மை மீட்டு கொள்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். தேவ ஜனமே, இந்த நேரத்தில் கூட ஒருவேளை நீ சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். நான் நல்லது செய்கிறேனே, எனக்கு தீமை தான் வருகிறது. இல்லை, அப்படி அல்ல. கர்த்தர் உன்னுடைய நன்மைக்கு ஏதுவானவைகளை நன்மையினால் நிரப்புவார். பயப்படாதிருங்க. உங்கள் கைகளை நெகிழ விடாதிருங்க. திடமனதாயிருங்க. திடன் கொள்ளுங்க. உங்கள் கைகளுக்கு தக்க பலன் உண்டு. உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆயிற்று. எப்படி கர்த்தர் உங்களை கைவிடுவார்? உங்களை கைவிடுவதற்கு அவர் ஒரு மனிதனா? இந்த உலகத்தில் இயேசு சாமி வாழ்ந்த நாட்களிலே அவர் சொன்ன வார்த்தை அதுதான். திடன் கொள்ளுங்கள், சமாதானமாயிருங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்க வேண்டும், ஜெயிப்பீர்கள். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட அநேக அற்புதங்களை செய்வான். இயேசுவை விசுவாசிக்கிற நீ, நான் அவர் செய்த அற்புதங்களை விட அதிக அற்புதங்களை நாம் செய்வோம். சர்ப்பங்களை மிதிப்போம், தேள்களை மிதிப்போம், சத்துருவின் சகல அந்தகார கிரைகளை நொறுக்கி போடுவோம். தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. இயேசுவின் நாமம் நம்மோடு கூட இருக்கிறது. பேதுரும் யோவான் அதுதான் செய்தார்கள். சப்பானை பார்த்து, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை நான் உங்களுக்கு தருகிறேன், இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவன் கரங்களை பிடித்து தூக்கினார்கள். அவன் கட்டுகள் முறிந்து போயிற்று. அவன் எழுந்தான், குதித்தான், நடந்தான், துதித்தான். தேவ ஜனமே, இந்த நேரத்தில் கூட விசுவாசம் நமக்கு தேவை.
தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். எப்படி காத்திருக்க வேண்டும்? விசுவாசமாய் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போவதில்லை சுவாமி. கர்த்தருடைய முகத்தை பார்த்த ஜனங்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாம் வாசிக்கிறோமே. உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதற்கு வேண்டிய கிருபையை தாங்கப்பா. அங்கே சோர்ந்து போகாதபடிகளை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, சத்துருவானவன் சகல கிரிகளை செய்து கொண்டுதான் வருகிறான். நாங்கள் அவனை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க, தைரியத்தை தாங்க, விசுவாசத்தை தாங்க என்று சொல்லி நாம் கேட்போமாக. கர்த்தர் நிச்சயமா நமக்கு தருவார். நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. யோசேப்புக்கு விரோதமாக எத்தனை பிரச்சனைகள் வந்தது. அவன் நல்லதுதானே செய்தான், நன்மைதானே செய்தான். போத்திபாரின் மனைவி தனக்கு விரோதமாக வந்தாள். பாவத்தை விட்டு ஓடினான். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். பயங்கரமான காரியங்கள். நன்மை செய்தான், அதற்கு பதிலாக தீமைதான் வந்தது. ஆனாலும் கூட கர்த்தர் அவனை கைவிட்டாரோ? அவனை இறுக பிடித்துக் கொண்டார். அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். அதே கடவுள், அதே ஆண்டவராக தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். எந்த பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் நீ தைரியத்தோடு உன் ஓட்டத்தை ஓடு. பயபக்தியோடு கூட உன் ஓட்டத்தை ஓடு. கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். நீ கர்த்தருக்காக செய்கிற காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. அவருக்காக வைராக்கியமாக இருந்து கொண்டே இரு. அவரை விட்டு நீ விலகாமல் இரு. இயேசுவுக்காக எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாயோ, எவ்வளவு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறாயோ, எவ்வளவு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாயோ, எவ்வளவு காணிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கிறாயோ, எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் நீ காத்து கொண்டிருக்கிறாயோ, எவ்வளவு அதிகாரங்கள் நீ வேதத்தில் வாசித்து கொண்டிருக்கிறாயோ, தொடர்ந்து செய்து கொண்டே இரு. சத்துரு உங்களுக்கு சோர்வு கொண்டு வருவான். ஜெயம் எடுப்பீர்கள். ஜெயத்தோடு தான் இருப்பீர்கள். உங்களை தோற்கடிக்க அந்த உலகத்துல யாரும் பிறப்பதில்லை, பிறந்ததும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு வெற்றியை தந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ஜெயம். இயேசுவின் நாமமே ஜெயம். அந்த நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஏன் பயம்? தைரியத்தோடு இருங்க, சோர்ந்து போகாது இருங்க. தாவீது குறித்து வாசிக்கிற நேரத்தில் தாவீது தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான். தன்னோடு கூட இருக்கிற ஆட்களே தனக்கு விரோதமாக கல்லெறிய பார்த்தார்கள். ஆனாலும் கூட தாவீது கிறிஸ்துவுக்குள்ளாக, கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். சோதனை நாட்களிலே பிரச்சனைகள் வருகிற வேளையிலே, குடும்ப பிரச்சனைகள், அலுவலக பிரச்சனைகள், தனிப்பட்ட பிரச்சனைகள், எல்லா காலகட்டத்திலும் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். இயேசு சொன்னான் அல்லவா, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்கள் அழைப்பு என்ன தெரியுமா? உலகத்தை ஜெயிக்கிறவர்கள், உலகத்தை ஜெயிக்கிறவர்கள், மேற்கொள்ளுகிறவர்கள். நீங்கள் தோற்று போகிற பிள்ளைகள் அல்ல. தோற்று போவதற்கு உங்களை விட்டு கொடுக்காதீங்க. எதிர்த்து போராடி ஜெபிங்க. ஜெபத்துல தரித்திருங்க, விசுவாசமாயிருங்க, அன்பாயிருங்க. பரிசுத்த ஆவியின் 9 கனியை பெற்றுக்கொண்டு அவருக்காக சாட்சியாயிருங்க. கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். எல்லா பிரச்சனைகள் மீதும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்த ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகிய நல்ல தைரியத்தோடு இருங்க. உங்கள் கைகளை நெகிழ விடாமல் தைரியமா இருங்க. உங்கள் கிரியைக்கு தக்க பலன் உண்டு. கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். இடையூறுகளை அப்புறப்படுத்துவார். அவர் பிரசனம் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும். பிள்ளைகளே, தைரியத்தோடு இருங்க. இந்த செய்தி உங்களை தைரியப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது, உங்களை மேன்மைப்படுத்துகிறது. நீங்கள் தைரியமா இருக்க வேண்டும், உற்சாகமா இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். தடைகளை முறிக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பலவீனங்களை அப்புறப்படுத்துகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் முன்னேறி சென்று கொண்டிருங்க. ஜெயம் உங்களுக்குரியது. நீங்கள் தோற்று போகிறவர்கள் அல்ல. வெற்றி உங்களுக்கு தான். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவர் மூலமாக உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நீங்கள் பலவீனர்கள் அல்ல.
உலகத்தின் காரியங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. சினிமாவோ டிராமாவோ வேண்டாத வார்த்தைகளோ சினிமா பாடல்களோ பிசாசுக்குரிய கிரியைகளோ வஞ்சனையான காரியங்களோ உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க தைரியமா இருங்க, வார்த்தையில உறுதியா இருங்க. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த தேவ வார்த்தை உங்களுக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறது. தேவ வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அல்லவா? ஏன் நீ சோர்ந்து போயிருக்கிறாய்? அன்பு மகளை, நீ சோர்ந்து போயிருக்கிறாய். காலேஜ் படிப்பை முடித்து விட்டு வேலை இல்லாமல் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். உனக்கு பணம் தேவை, வேலை இல்லை, குடும்பம் வறுமையில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. பயப்படாது. அன்பு மகளை, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு வேலை காத்து கொண்டிருக்கிறது. உன்னை தேடி வேலை வந்து கொண்டிருக்கிறது. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஒரு வாலிப தம்பி, நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கிறேன், வேலை ஸ்தலத்தில் எவ்வளோ வேலை செய்கிறேன் ஆண்டவரே, ஆனால் எனக்கு எப்பவுமே நிந்தனைகள் வீண் பழிகள் தான். இந்த கம்பெனி விட்டு போயிடலாமான்னு யோசித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்ற வார்த்தை கேளு தம்பி, உறுதியா நில். எந்த இடத்துல நீ அவமானப்பட்டாயோ அதே வேலை ஸ்தலத்திலே அதே கம்பெனியில கர்த்தர் உன்னை உயர்த்த காத்து கொண்டிருக்கிறார். தைரியத்தோடு இரு. உன் கிரியைக்கு தக்க பலன் உண்டு. கர்த்தர் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பார், வாளாக்காமல் தலையாக்குவார், ஜாதிகளுக்கு மேல் உயர்த்துவார். உன் கண்ணீரை துடைத்து விட்டார். நீ வெட்கப்பட்டு போவதல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். மோசே பார்வோனுக்கு முன்பாக நின்றான், அற்புதங்களை செய்தான். கர்த்தர் மோசேயை வெட்கப்படுத்தினாரோ? இல்லை, அவனை தைரியப்படுத்தினார். பார்வோன் துரத்தி கொண்டு வந்தான், அமிழ்ந்து போனான். என்று உன்னை துரத்துகிற எல்லா சத்துருவின் கிதைகள் அமிழ்ந்து போகும். சிவந்த சமுதிரத்தை கர்த்தர் திறப்பார். யோர்தான் பிரவாகித்து சென்றாலும் அதில் ஒரு வழி உண்டாக்குகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீ போகிற பாதைகள், நிந்தனைகள், அவமானங்கள், வேதனைகள் அவருக்கு தெரியாமல் அல்ல, உங்களை அனுமதித்து கொண்டிருக்கிறார். இறுதியில் உங்களுக்கு வெற்றி தான். நீங்க தான் வெற்றி பெறுவீங்க, நீங்க தான் ஜெயத்தை எடுப்பீங்க, நீங்க தான் தேவனை துதிக்க போறீங்க. அவருடைய கிருபை என்னாலும் உங்களோடு கூட இருக்கிறது. ஆகினாலே இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கரங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். விசுவாசத்தை கூர்மையாக்குங்கள். நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கன்ஃபஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுச்சி, ஆண்டவரே, நீர் என் மேய்ப்பராக இருக்கிறேன், நான் தாழ்ச்சி அடையேன், நீர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நிலையை நடத்துகிற ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். அவரை நீங்க இருக பிடித்துக் கொள்ளுகிற நேரத்தில் கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார். உங்கள் வாஞ்சைகளை பூர்த்தி செய்வார். அவதாமே உங்களை அழைத்தவர். மனிதன் அழைத்தானோ? எந்த மனிதன் உங்களை அழைக்கலைங்க, இயேசு சுவாமிகளை அழைத்திருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசித்துக் கொண்டே இருங்க, ஜெபித்து கொண்டே இருங்க. உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார், அற்புதமாய் நடத்துவார். ஒரு சகோதரன், உங்கள் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கிறது, பயந்து போயிருக்கிற, எப்படி முடியும்? தேவ ஆலயங்களை நான் கட்டியிருக்கிறேனே, தேவ சபைகளுக்கு உதவி செய்திருக்கிறேனே, என் வீடு ஏலத்துக்கு போகிறது. பயப்படாத சகோதரா, உன் வீடு ஏலத்துக்கு போவதில்லை. கர்த்தர் ஆச்சரியமாக அந்த கிரியை தடுத்து போடுவார். அதே இடத்துல நீ உயர்த்தப்படுவாய். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன்னை வாழாக்காமல் ஜனங்களுக்கு, ராஜ்யங்களுக்கு உன்னை அவர் வைத்திருக்கிறார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அன்புள்ள தேவ ஜனமே, கிருபை தேவை, அனுகிரகம் தேவை, தயவு தேவை. உங்களுக்கு எதை குறித்தும் பயப்படாது இருங்க. ஆசா தன்னுடைய கடைசி நாட்களிலே பாருங்க, தேவனை சார்ந்திராமல் அவன் மற்ற ராஜாக்களை சார்ந்திருந்தான். அவனுக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்தில் கர்த்தரை சார்ந்திராமல் உலகத்தின் காரியத்தின்படி உலகத்தின் ராஜாவை சார்ந்திருந்தான். கர்த்தர் அவனை விட்டு விலகி போனார். அவ்வளவு வைராக்கியமாக இருந்த ஆசா தன்னுடைய கடைசி நேரங்களிலே, கடைசி நாட்களிலே கர்த்தரை சார்ந்திராமல் உலகத்தை சார்ந்திருந்தான். நீங்க நான் அப்படி இருக்கக்கூடாது.
கடைசி மூச்சு வரையிலே சோர்ந்து போகாமல் முன்னேறி சென்று கொண்டுதான் இருக்க வேண்டும். அக்கம் பக்கம் பார்க்காமல், யாரையும் சார்ந்திடாமல், இயேசு கிறிஸ்து எனக்காக யாவற்றை செய்து முடிப்பார், அவர் என் தகப்பன், அவரே எனக்கு எல்லாமா இருக்கிறார் என்று சொல்லி அவர் இறுக பிடித்துக் கொள்கிற நேரத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கடைசி மட்டும் இயேசுவுக்காக சாட்சியா நில்லுங்க, உறுதியாயிருங்க, பயபக்தியோடு கூட இருங்க, விசுவாசமாயிருங்க, சோர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, ஜெயத்தை எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கேவலதும் இல்லை. கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, சோதனையான இந்த நாட்களிலே நாங்கள் பயமற்று தைரியத்தோடு இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒரு வார்த்தையை நம்பி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள உதவி செய்தரலாம் ஆண்டவரே. சத்ருவானவன் பல விதத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்க எங்களை பலப்படுத்துங்க, நீங்க எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவ ஜனங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மை இறுக பிடித்துக் கொள்ள கிருபை செய்தரலாம். தைரியத்தை கொடுங்க, பக்குவத்தை கொடுங்க. தங்கள் கரங்களை நெகிழ விடாமல் உறுதியாய் தங்கள் ஓட்டத்தை சிலுவை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஓட உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய அனுகிரகத்தை வர்ஷிக்க பண்ணுவீராக. செந்தில் உன்னை அவருக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் ஊழியத்துக்கென்று நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். அவரை நோக்கி மாத்திரம் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிரு. உன் முழு பெயர் செந்தில்குமார். கர்த்தர் உன்னை தம்முடைய ஊழியத்துக்கு அழைத்திருக்கின்றார். நீ அவர் இறுக பிடித்துக்கொள், அவர் உன்னை உயர்த்துவார். பூர்ணிமா, உன் உள்ளம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. நீ நம்பினவர்கள் உன்னை விட்டு விலகி போயிருக்கிறாங்க. நீயோ தனித்து காணப்படுகிறாய். தைரியத்தோடு இரு. நீ ராஜ்யத்துக்காக, இயேசுவின் ராஜ்யத்துக்காக அநேக காரியங்களை செய்திருக்கிறாய். உன் அழைத்தவர் உண்மையில்லவர், உன்னை கைவிட மாட்டார். தகப்பனே, இந்த குடும்பங்களை விடுவிப்பீராக, ஒவ்வொரு கட்டைகளை முறிப்பீராக. எல்லா வியாதியின் கட்டைகள், பிசாசின் கிரைகள், மாந்திரிக கட்டைகள், பாவ கட்டைகள் உடைந்து போவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இந்த சமாதான வேலை நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணின, இதற்கு உதவி செய்த ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதரன் சகோதரியையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த சுசேஷத்தை சொல்லும்படியாக அவர்கள் தியாகமாய் கொடுத்த தன்னுடைய ஸ்பான்சர் அந்த காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கர்த்தர் பெரிய கருத்தை செய்யுங்க சாமி. தங்களுடைய ஆண்டவரே திருமண நாளை ஆசீர்வதிப்பீராக, விசேஷத்த நாட்களை ஆசீர்வதிப்பீராக. மன உவந்து கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கட்டும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதம் உதித்தாவதாக. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யுங்க சாமி. நமக்கு எல்லா துதிகாரமாகவே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையை மலரும். தைரியமா இருங்க. வெட்கப்பட்டு போவதில்லை நீங்க. ஆமென்.